குறிப்பா விஜயோடைய தாக்கம் வந்து கோவை போன்ற நகர பகுதிகளில் கண்டிப்பா இருக்கும். சேலம், கோவை போன்ற பகுதிகளில் இருக்கும். கூடவே இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கு. அன்பால் சேர்ந்த கூட்டம் வர, அண்ணாமலைக்குன்னு ஒரு அன்பான ஒரு கூட்டம் வர போகிறது, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க கூடும் அப்படின்லாம் சில செய்திகள் வருது. சோ அதெல்லாம் வந்து அது நிச்சயமாக அண்ணாமலை வந்து ஒரு தனிக்கட்சி கண்டால் அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும். சோ அந்த விஷயங்கள்லாம் கூட, ஆனா இது அடுத்த கூட்டணியில் நடக்கிற விஷயங்கள், இதனால வந்து திமுக பலம் பெறும் அப்படின்னு நான் என்னால வந்து உறுதியா சொல்ல முடியாத நிலைமை தான். அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பலவீனமாகத்தான் இருக்கிறது. சகோதரர் சொல்கின்ற பொழுது, ராம்கி சொல்கின்ற பொழுது ஒன்று சொன்னார். அது வந்து அண்ணாமலையுடைய அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கலாம் அப்படின்னு. பட் அண்ணாமலையே எங்க தோத்தாரு? அரவக்குறிச்சியில் தோத்தாரு. அதிமுக பாஜக கூட்டணியோடு இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு கான்செப்ட் புரியல. நீங்க அவர்கிட்ட சகோதரன் ஒரு கேள்வி கேட்டீங்க. விஜயனுடைய வாக்குகள் வருகின்ற பொழுது அது அதிமுகவுடைய வாக்குகள் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து அது ஷேர் ஆகும் அதிமுக ஓட்டு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எஸ், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினா அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிக்கல்ட்டார். அப்போ விஜயால ரெண்டு பக்கமும் விஜய் ஓட்ட பிரிப்பாரு, அதில் அதிமுக ஓட்ட அதிகமாக பிரிக்கக்கூடும். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேதாரம். இந்த ரெண்டையுமே ஒத்துக்கொண்ட நண்பர் ராம்கி, ஆனா இதனால திமுக கூட்டணி பலம் பெறாதுங்கிறாரு. அப்ப இந்த ஓட்டெல்லாம் எங்க போகும்? கிணத்துல போடுவாங்களா? இந்த ஓட்டு யாருக்கு சார் போகும்? என்ன பதில் சொல்லுவ? 21ல திமுக ஆளுங்கட்சியா இல்ல தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மோடி எதிர்ப்பு, அன்னைக்கெல்லாம் உங்களுடைய நிர்வாக திறமை, உங்களுடைய அந்த மேம்போக்காட்டான திட்டங்கள் மக்கள் நம்பினாங்க, ஜொலிச்சாங்க. ஆமா உண்மைதான், உண்மையிலேயே மோடி எதிர்ப்பு தான், இவர் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 2021 2026 வரைக்கும் 7.5 நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கும் கலைஞர் அருந்ததிரை இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் வரை சென்று வென்று வந்தது. அதுபோல ஒரு திட்டத்தை அல்லது ஒரு சட்ட திருத்தத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியல. உங்களுடைய உண்மை தன்மை என்பது கலைஞர் என்பது வேறு. நீங்க ஆட்சியில் இருக்கிற போது ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை. நிறைய திட்டமா தனியா சொன்னா, நீங்க கேட்டதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 2011 மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது, கடைசியா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து வெளியேறுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடு. ரைட். அது அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டமான கதையா கீழே வந்து கடைசி ஐயா எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பொழுது 7.01 வந்து 3.25 வந்து கடைசியா கூட விட்டுருங்க, நானே திறந்த மனோடு சொல்றேன், அது கோவிட். லாஸ்ட் 0.07, அதை நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அது கோவிட். ஆனா கோவிட் இல்லாத காலகட்டத்திலுமே இறக்கிட்டாரு. திருப்பி ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது 7.89 ஆரம்பிச்சு இன்றைக்கு 11.19 கொண்டு போய் தமிழ்நாட்டை நிறுத்தி இருக்கிறார். பணவீக்கத்தில் தமிழ்நாடு தான் இன்றைக்கும் இந்தியாவை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாநிலம். அது ஒருபுறம் இருக்கட்டும். 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கம் ஆட்சி விட்டு போகிற போது, முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து அவர்கள் விலகுகிற போது 10.5 கொடுத்தாரு. 10.5 பத்தி பேசுனாங்களா சார்? இதே 10.5 பற்றி இப்பொழுது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரு? அது முடிஞ்சு போன விஷயம், அதை விடுங்கிறார். எப்படி ஓட்டு வரும்? 10.5 நீங்க கொடுத்தீங்களா? அப்ப உறுதியா இருக்கும்ல, நாங்கள் போராடுவோம். நீங்க வழக்கு போட்டீங்களா? நீங்க உள்ள போயிருக்கீங்களா? கோர்ட்ல நீங்க ஏதாவது அதிமுக சார்பில் 10.5 எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அதுல ஒரு நியாயம் இருக்கு, சொல்லிருங்க பாப்போம். ஆனால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க வன்னியக்குடி பெருமங்களுக்கு 15% கொடுப்போம்னாங்க. அந்த 15% நாமோ இப்ப இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்பதும் சாத்தியப்படாத ஒன்று. காரணம், உச்ச நீதிமன்றத்திலே இது செல்லாது, தடை விதித்திருக்கிறது. சரி, நீங்க சர்வே எடுத்தீங்களா? மக்கள் தொகை தான் மத்திய அரசு எடுக்கும், சர்வேயாவது எடுத்தீங்களா? இது 4.5 ஆண்டு காலத்துல சர்வேயும் எடுக்கல. இதை எதை வைத்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நம்புகிறார் என்று தெரியவில்லை. கரெக்ட், நல்ல கேள்வி சார். இப்ப இதெல்லாம் வன்னிய சமூக மக்கள் வந்து திரு எடப்பாடியை பார்த்து கேட்க மாட்டாங்களா? ஏங்க எந்த ஆய்வுமே எடுக்காம எலெக்ஷனுக்கு குறைந்தபட்ச நாட்கள் இருக்கும்போது ஏங்க அறிவிச்சீங்க? நான் இப்படி சொல்றேன், அதனால தாங்க உச்சநீதிமன்றத்துல தடை விதிச்சு அப்படி கேட்க மாட்டாங்களா? குட் क्वेश्चन. இப்படி சொல்றமே, 116 ஜாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் அவர்கள் கொடுத்ததனால தான் தென்புலத்திலே தோற்று போனார்கள் என்று சொல்லுவதும் நாம் தான். அப்படி அந்த தவறான விஷயத்தை திரு மு.க. ஸ்டாலின் செய்வார்கள் என்று ஐயா மருத்துவர் ராமதாஸ் நம்பினார். நாம் தான் அரசியலை சுத்தி விடுறோம். இல்ல, நாம் தான் பொதுமைப்படுத்தாதீங்க, சொன்னது ஓபிஎஸ். அசிங்கப்பட்டால் ஆட்டோக்கார 5 வருஷம் கழிச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கீங்களா? அதையும் சேர்த்து செந்தில் சார் சொல்லிரட்டும். சரி, முடிக்கட்டும். அவசரப்படாதீங்க அக்னி, நான் பழசுக்கெல்லாம் போவேன். சரியா? இடைத்தேர்தல் நடத்தாம 4.5 வருஷம் அடிஞ்சி நடுங்கி இந்த அவமானம் உனக்கு தேவையா? இமாலய வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? சரி, அதுக்கு அடுத்தது நான் 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வந்து அவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போனீங்க. சரி, முடிக்கட்டும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொன்ன பதில் சொன்னா அவருக்கும் தொந்தரவா இருக்கும். ஓகே.
சபாநாயகர் அப்பாவை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அச்சப்பட்டு வெளியில் வீசிய கதையை திருப்பி திருப்பி நான் பேசுவேன். எல்லாவற்றையும் பேசலாம்.